வணக்கம். நான் ஆயுர்வேதத்தை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் மனிதன் பிறக்கும்போது சில நோய்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தோடு தான் பிறக்கிறான். அந்தந்த மனிதன் பிறக்கிற ஏரியாவில் அவங்க வழிக்கு வாழ்கிற சூழ்நிலையில் அவங்க செய்கிற வேலைகளில் சில நோய்கள் வருது. அதில் தீர்க்கிறதுக்கு அவங்களுடைய என்விரான்மெண்ட்லேயே அவங்க வாழ்கிற பகுதியிலேயே அதுக்குரிய தீர்வுகளும் இருக்குது. அந்த தீர்வுகளை கொடுக்கறது தான் ஆயுர்வேதம். ரிஷிகள் கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட்டில் அவங்க கொடுத்தது வந்து ஆயுர்வேதம், தமிழில் நம்ம சித்தர்கள் கொடுத்தது சித்த மருத்துவம். ரெண்டுமே பேஸ் ஒன்று தான். சின்ன சின்ன மாறுதல் உண்டு. அது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, தமிழில் இருக்குது. தமிழில் வந்து கவிதை வடிவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்தோம்னாக்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்மளை வீட்டிலே தீர்வு இருக்கும். அஞ்சரைப்பட்டியிலே அதுக்குரிய தீர்வுகள்லாம் இருக்கும். ஜீரண கோளாறுனாக்க ஜீரகம், மிளகு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரி பண்ண முடியும். இஞ்சி, பூண்டு, இந்த விஷயங்கள்லாம் ஜீரண சக்தியை கூட்டுறதுக்கு. அதோட ஆயுர்வேதிக்கில் பேஸ் வந்து ஜீரணம். ஜீரண சக்தி குறையும் போது உடம்புக்கு சேர வேண்டிய சத்துக்கள் குறையும். அந்த சத்துக்கள் குறையும் போது நம்மளோட அவயவங்களுக்கு, உறுப்புகளுக்கு போக வேண்டிய சத்துக்கள் போகாததுனால சோர்வடையுது, பலகீனமடையுது. அந்த பலகீனத்தில் இருக்கும்போது வெளியே சக்திகள், கோல்டாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், கிருமிகளாக இருக்கட்டும், நம்மளை பாதிக்குது. ஏன்னா அந்த பாதிப்பை தாங்க முடியாத அளவுக்கு உடம்பு பலகீனப்படும் போது பாதிக்குது. அதனால அதோட பேசிக் வந்து நியூட்ரிஷன் தான். சத்தான உணவு வந்து அடிப்படை. சத்தான உணவு சாப்பிடும்போது அது ஜீரண சக்தியால் ஜீரணிக்கப்பட்டு உடம்புடைய அவயவங்களுக்கு போய் சேரணும். இந்த பேஸ் தான். இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்க எந்த நோயாக இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மூலத்துக்கு மூல காரணம் மூலம் மட்டுமே இல்லை. அது ஆரம்பிக்கிறது ஹீட்னால, வேலை வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிடாததுனால, அப்புறம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது, உட்காந்துட்டே வேலை பார்க்குறது, இந்த மாதிரி பழக்கம் நம்மளுடைய வேலை பழக்கத்தினால, ஹேபிட் பழக்கத்தினால அது உருவாகுது. அது ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது லிவரை பாதிக்குது. லிவரோட சுரப்புகள் குறைக்கும் போது ஜீரண சக்தி குறையுது. ஜீரண சக்தி குறையும் போது மலச்சிக்கல் வருது. மலச்சிக்கலுக்கு அப்புறம் தான் மூலம் வருது. மூலங்கிறது நேரடியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது, அது நோயே கிடையாது. முதல்ல நம்மளுடைய பாட்டில் உள்ள ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு இந்த மாதிரி செயினான காரணங்களோடு வந்து அதை பாதிக்குது. இதை ரிலீவ் பண்ணுறதுக்கு இம்மிடியேட்டாக பண்ணணுன்னாக்க இங்கிலீஷ் மெடிசனில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பட் திரும்பவும் அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்மளுடைய ஃபுட் சிஸ்டத்தை மாற்றிக்கிடணும், அதை ஃபுட் ஹேபிட்ஸாக மாற்றிக்கிடணும். நேரத்துக்கு சாப்பிடணும், தண்ணி நிறைய சாப்பிடணும், இந்த ஹீட்டை குறைக்கிற ப்ராசஸ் கூட பண்ணணும். பட் பண்ணோம்னாக்கா ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகும். ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆனாக்கா மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் வராமல் இருக்கும்போது தான் மூலம் வராமல் இருக்கும். அதுக்கு நான் ஒரு மருந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் வந்து பைல்பில். மும்பையில் தயாராகுது. ஆரவல்லி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனிலாம் தயார் பண்ணுறாங்க. அது வந்து உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. அதோட அந்த ஜீரண சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறக்கூடிய வேலைகளையும் அது பண்ணுது. அதனால் அது இம்மிடியேட்டாக கேட்குறதுக்கு 3 நாள் 4 நாளில் ரத்தம் வர்றது நின்றோம், வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். பட் தொடர்ந்து சாடும்போது, கோர்ஸாக சாடும்போது, ஒரு 2 வாரத்துக்கு காலையில் 2, மத்தியானம் 2, நைட்டு 3ன்னு சாப்பிடும்போது, 2 வாரம் சாப்பிடும்போது ஏறக்குறைய நார்மலுக்கு வரும். அந்த நார்மலுக்கு வந்த பிறகு காலையில் 2, நைட்டில் 2 டோஸை குறைச்சிக்கலாம். அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நைட்டில் 2 மாதம் மட்டும் ரெகுலராக சாப்பிட்றாங்க. திரும்ப மூலம் வராது. அதே நேரத்தில் பச்சை காய்கறிகள், தண்ணீர், மோர் இதெல்லாம் நிறைய சேர்க்கணும். கூடிய மட்டும் எண்ணெய் ஐட்டங்களை தவிர்க்கணும், பேக்கரி ஐட்டங்களை தவிர்க்கணும். அதாவது நார்ச்சத்து இல்லாத உணவுகளை தவிர்த்து நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம்னாக்க இந்த மூலத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு. இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது, ஒன்றுனே பார்க்கலாம். என்னுடைய பேர் தியோபால். என்னுடைய சொந்த ஊர் சாத்தூர். சாத்தூரில் என்னுடைய ஆரம்ப கல்வி இருந்தது. 9th வரைக்கும் நாங்கள் சாத்தூரில் படித்தேன். சாத்தூர் எட்வர்ட் ஸ்கூலில் நாங்கள் 6th 8th 12th வரைக்கும் படித்த பையங்களுக்கு அசோசியேஷன் பண்ணி வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் கூட வச்சுக்கிட்டு இருக்கோம். 10th 11th தூத்துக்குடியில் சென்ட் சேவியர்ஸில் ஹாஸ்டலில் இருந்து படித்தேன். 11th சிவகாசியில் ஐநாடா ஜானகிமால் காலேஜில் பியூசி படித்தேன். 3 years டிகிரி கோர்ஸு விருதுநகர் சிந்திக்குமார் காலேஜில் படித்தேன்.
எனக்கு வந்து அப்பா வந்து 10 வயசுல இறந்துட்டாரு, அம்மா 13 வயசுல இறந்துட்டாங்க. அப்போ அண்ணாச்சியோடைய கஸ்டடியில் தான் வளர்ந்து வந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது, அதாவது அலர்ஜிக் ப்ராப்ளம். எப்போனாலும் ஈஸியாக சளி பிடிக்கும், சீக்கிரமாக சளி பிடிச்சிடும், குளிர் தாங்காது, வெயில் தாங்காது, வெயிலில் வேர்த்து சளி பிடிக்கும், குளிர் காலத்தில் குளிர்னாலும் சளி பிடிக்கும், மழையில நனைய முடியாது, மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும், டஸ்ட் அலர்ஜி ஆயிரும், கோல்டாக ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டருக்கு ஆட முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் நான் ஒரு மெடிசன்லையா சேஞ்ச் பண்ணி எதில் சரியாக போகுங்கிறத பார்க்கும்போது ஆயுர்வேதிக்கில் தான் நிறைய சைடு எஃபெக்ட் இல்லாதபடிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குதுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு வேலையாக வந்து அதை நான் ஒரு கம்பெனி நடத்தி அது லாஸில் போனதுனால கமிஷன் ஏஜெண்டாக ஒரு சிவகாசியில் உள்ள ஒரு கம்பெனிக்கு கல்யாண பத்திரிக்கை சேல்ஸ் ஏஜெண்டாக மாறினேன். அப்போது மகாராஷ்டிராவில் எனக்கு இடம் கொடுத்துருந்தாங்க, ஏரியா கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட், 5 டிஸ்ட்ரிக்டில் போய் பிரிண்டிங் ப்ரெஸ்களில் ஆர்டர் எடுக்கணும், சேல்ஸ் பண்ணணும், கலெக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக கோவா பார்க்கணுன்னு ரொம்ப நாள் கோவா பார்க்கணும்னு ஆசை. என்னோடய ஏரியா கிடையாது கோவா, பட் கோவா பார்க்கணும், அது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இடங்கிறதுனால கோவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நான் அந்த டூரை முடித்து கோவா வந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதாவது சாப்பிட்ற ஐட்டங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காத சாப்பிட்றதுக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசமான ஐட்டங்கள் மகாராஷ்டிராவில் கிடைக்கிறத சொல்கிறத கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். போகும்போது 3 பேக் இருக்கும், 2 பேக்கில் வந்து வெட்டிங் கார்ட்ஸ் சாம்பிள்ஸ் இருக்கும். வரும்போது அந்த சாம்பிள்ஸ்லாம் அவங்க கொடுத்து காலி பண்ணிடுவேன், 2 பேக் எம்டியாக தான் இருக்கும். அப்போ அதில் வந்து முந்திரி பருப்பு, ஜாம்லேயே வித்தியாசமான ஜாம்கள்லாம் மகாராஷ்டிராவில் கிடைக்கும். மகாபலேஸ்வர் ஊரில் பெரிய சுற்றுலா தலம் வந்து அங்கே நிறைய பழங்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த பழங்களுடைய ஜாமுகள் கிடைக்கும். நம்ம பக்கம் அந்த பழங்களே கிடையாது, ஜாமு நினைஞ்சு கூட பார்க்க முடியாது, அங்கே வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி வந்தபோது சாவந்தோடிங்கிற ஊரில் லாட்ஜில் தங்கியிருந்த போது எதிர்த்தாப்புல ஒரு கடையில் கேஷ்மீர் வாங்குறதுக்காக போனேன். அந்த ஏரியாவில் கேஷ்மீர் நட்டு நிறைய விளையும், அதுபோக மங்குஸ்தான் வெரைட்டியை சேர்ந்த கோக்கம்ங்கிற ஃப்ரூட்டு கிடைக்கும். கோக்கம் ஃப்ரூட்டில் இருந்து ஜூஸ் எடுத்து சர்பத் மாதிரி காய்ச்சி பாட்டில் பண்ணி வைப்பாங்க. அது வந்து உஷ்ணம் பித்தத்துக்கு ரொம்ப அருமையான ஆயுர்வேதிக் மருந்து. அதுமாரி அதை பார்க்க போனபோது அந்த கடைக்காரர் தான் சொன்னார், ஒன்று மற்றதுக்குலாம் குறைச்சி கொடுத்துருந்தார் விலையை. நான் மேங்கோ ஜூஸ் அப்பூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோ வெரைட்டி, இந்தியாவிலே பெஸ்ட் வெரைட்டி அந்த மேங்கோ அப்பூஸ் வெரைட்டி, அதோடைய இது வாங்கினேன். அதில் ஜாம் இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸ்பாட்ஸ் வாங்கின போது அதுக்கும் விலை குறைச்சி கொடுத்தாரு. பட் ஒரு நவாப்பழச்சாறு காட்டினார். நவாப்பழச்சாறுங்கும் போது நம்ம ஊரில் சின்ன சின்ன பழமாக இருக்கும்போது ஜூஸ் எடுக்கிறதே கஷ்டம், இது எப்படி ஜூஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசனை இருந்துச்சு. அவர் வந்து அதெல்லாம் குறைக்க முடியாது, அது மெடிசன் எடுத்துனாரு. இப்போ என்னன்னு பார்க்கும்போது ஜாமுன் ஜூஸ்னு போட்டுருச்சு, ஜாம்புல் ஜூஸ்னு போட்டு, மராட்டியில் ஜாம்புல், ஹிந்தியில் ஜாமுன். ஆனால் அதை ஒரு பாட்டில் வாங்கிட்டு போவோம். எனக்கு அக்காவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சு, ஒரு பாட்டில் வாங்கிட்டு போட்டு அவங்களுக்கு கொடுப்போம், என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அது குடிச்சோம்னாக்க நல்ல வித்தியாசம் தெரியுது, டயர்னஸ்லாம் குறையுது, செய்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து போனேன்னா இன்னும் 2-3 வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை போகும்போது அங்கே அந்த ஃபேக்ட்ரிக்கே போய் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியோட ஃபேக்ட்ரி அது போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது, ஒரு மலை முகட்டில் இறங்கி அங்கேருந்து ஒத்தடி பாட்டு வழியாக நடந்து ஒரு நதியை கடந்து சின்ன காட்டாரை கடந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போகணும். அந்த ஃபேக்ட்ரிக்கு நான் போகும்போது அங்கே ஒரு பெட்டி கடை கூட கிடையாது, அவ்வளோ சின்ன கிராமம். அந்த ஃபேக்ட்ரி மட்டும் இருக்குது, அவங்க வீடு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் போய் அவங்க கூட தங்கி இருந்து தான் பார்த்து வாங்க வேண்டியிருந்துச்சு. நான் தங்குற நேரத்தில் அவங்க வீட்டில் பாத்ரூம் கூட கிடையாது, ஓப்பன் ஏர்லாம் போகணும். நான் 2-3 தடவை போன பிறகு தான் அவங்க பாத்ரூமே கட்டினாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசி செஞ்சு ஒரு 10-20 பாட்டில் வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன். அது ஷோல்டர்லாம் அப்படி புண்ணாயிடுச்சு, வார புண்ணாகி அந்த அளவுக்கு 100 புட்டு வந்து இன்னும் 2-3 பேர் கொடுத்தேன். அது மாதிரி அங்கே வந்து மகாராஷ்டிராவிலேருந்து அந்த மாதிரி சிலர் வந்து பலசர கடையில் கூட சேல்ஸ் ஆகிறத பார்த்து நம்ம ஊரில் எந்த கடையில் விற்குங்கிற பார்க்குறக்கா 4-5 கடையில் கொடுத்தேன். பலசர கடை அந்த கடை வெரைட்டியாக கொடுத்தேன். ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் அது போச்சு, மற்ற இடத்துலலாம் போக ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்க ஆரம்பித்தோம். மெடிக்கல் ஷாப்லேயும் நம்பலை,
இவ்வளோ பெரிய பாட்டில் 90 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னாக்க இது ஒரிஜினலாகவே இருக்க முடியாது, ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. எனக்கே மேலே சந்தேகம் இருந்துச்சு, இவ்வளோ ஒரு இது எவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாக்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து ஆமாம் ஒரிஜினல் தான், ஜூஸ் தான், ஆர்டிஃபிஷியல் இல்லை அப்படிங்கிறத மக்கள் சொல்லி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அது நிறையா வாங்க ஆரம்பிச்சு. பட் அந்த பாட்டி வந்து எனக்கு கொடுக்குறதுக்கே தயாரில்லை. அவன் என்ன சொல்கிறான், கோக்கம் வந்து எல்லா கம்பெனிலையும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. ஆனால் நவாப்பழச்சாறு வந்து லிமிட்டடாக தான் கிடைக்கும், சீசனுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். அதை ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். ஜூஸ் ஆக்கி ஸ்டாக் பண்ணணும். அப்போ ஒரு கம்பெனியில் 500 லிட்டரு, ஒரு கம்பெனியில் 200 லிட்டரு, இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அந்த ஏரியா பூரா விளையிற நவாப்பழத்தை பூரா ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தில் இறங்குறதுல சாப்பிட்றதுக்காக போனது போக விஞ்சுறது தான் ஃபேக்ட்ரிக்கு வரும். இப்போ ஆரம்ப சீசனில் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்போ அது மாதிரி கடைசி சீசன் முடிகிற இடத்துல குறைஞ்சி நின்று போயிடும். இப்போ பீக் சீசன் நடுவில் வரும். அந்த பீக் சீசனில் அவங்களால சேல் பண்ண முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக விளையும். அந்த நேரத்தில் அவங்க வாங்குவாங்க. கிலோ 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை ஜூஸ் பண்ணி அதை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி பாட்டில் பண்ணி சேல்ஸுக்கு வரும். ஆனால் பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எங்கள் கம்பெனிலையும் இதை மட்டும் நம்பி இருக்காதீங்க, வேற எதுவும் பண்ணணும்னாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு நம்பர் போட்டு செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க ஸ்டேட் வேறையா இருக்குது. தமிழ்நாடு கொண்டு வரணுங்கிறது சிஎஸ்டி ப்ராப்ளம் இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட்டில் எடுக்க மாட்டேன்ட்டான். சிஎஸ்டி நம்பர் எடுத்து செய்வோங்கிற போது ரொம்ப யோசனையாக தான் இருந்துச்சு. அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு செய்யணும். ஏற்கனவே ஒரு தொழில் நடத்தி லாஸ் ஆகிடுச்சு, இதை திரும்ப ஆரம்பிக்கும் எப்படி சக்ஸஸாக வருமா வராதா அவ்வளோ யோசனை இருந்துச்சு. ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, வீட்டை இதில் வச்சு ஒரு ஃப்ரெண்டு பேங்க்கில் இருந்தான். அவன் மூலமாக கொஞ்சம் லோன் வாங்கி நம்பர் எடுத்து சின்ன அளவில் செய்ய ஆரம்பிச்சோம். அவன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன்ட்டு வேற போய் பேசி செஞ்சு ஒரு 10 நாள் அங்கேயே இருந்து அவன் வீட்லேயே சாப்பிட்டு செஞ்சு அவன் வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் தான் அவன் சரக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. மேனேஜர் கொடுக்க முடியாங்கிறாரு, முதலாளியும் கொடுக்க முடியுங்கிறாரு. ஆனால் அவங்க ஓனருக்கு ஒரு நினைப்பு, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சரக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்காக தான் அவன் எனக்கு சரக்கே கொடுத்தான். அதை வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு காணல், அதாவது ஒரு 3 சீசனுக்கு வந்து நல்லா காய்ச்சி வந்துடும். 3ஆவது சீசனில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடும். 10 கேஸ் கூட கிடைக்காது, அவ்வளோ கம்மியாகிடும். அப்படிங்கிறத அது சேல்ஸுக்கு பண்ண முடியாது. ஒரு சில பார்ட்டிகள்லாம் சொன்னாங்க, இது ரேராக கிடைக்கக்கூடியதுப்பா, இது வந்து நீங்கள் வருஷம் முழுவதும் எவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படிங்கிறதுல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவன்கிட்ட போய் பார்த்தோன்னா அவன் அந்த சீசனில் வந்து மழை பெஞ்சிருச்சு. அதாவது சம்மரில் மழை பெய்யாமல் இருந்தால் தான் நவாப்பழச்சாறு நல்லா திக்காக இருக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா அதோடைய திக்னஸ், அந்த சாரோட திக்னஸ் குறைஞ்சிடும். அப்போ அதை வந்து அவன் விற்கிறதுக்கு திணறிக்கிட்டு இருந்த நேரம் வந்து போய் இது மாதிரி கேட்டால், இந்த மாதிரி இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் கம்பெனி, இப்படி மழை பெஞ்சிருச்சு, அதனால லிக்விட் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் அவரோட மெடிக்கல் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லி தைரியமாக நான் ஒரு 10 கேஸை வாங்கி இங்கே உணவு கொடுத்து எல்லாத்தையும் இது மாதிரி சொல்லி சொன்னோன்னா அதுவும் கிளிக் ஆயிடுச்சு. கிளிக் ஆன உடனே அது ஓட ஆரம்பிச்சது கொஞ்சம் வேகமாகவே. கோயம்புத்தூரில் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, அது மற்றபடி ஆயுர்வேதிக் ஸ்டோர்ஸு, இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்துலேயுமே அலைஞ்சு தெரிஞ்சே வைக்க வேண்டியிருந்துச்சு. தூக்கி சம்பாப்போம். ஜாஸ்தி வரும்போது டிரான்ஸ்போர்ட்டில் போட ஆரம்பித்தோம். சைக்கிளில் வச்சு தான் கட்டி கொண்டு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு அனுப்புறது, வசூலுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ், அதாவது இது வந்து சீசன்லாம் கிடைக்கிறது, எப்பவுமே கிடைக்கிறக்கூடிய மாதிரியான மெடிசின்ஸ் கொஞ்சம் வாங்கினாக்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல பெங்களூர்ல இருந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்கினோம். வாங்கி அது வந்து என்னாச்சுன்னாக்க டாக்டரை போய் பார்த்தா தான் பார்த்து சேல்ஸ் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ல தெரிஞ்சு இதை வந்து நாங்கள் ஓப்பன் மார்க்கெட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்டையும் கொடுக்குறோம். அதே நேரத்தில் டாக்டர் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, லாபம் ஜாஸ்தி வேணும், லேட் பேமெண்ட் பண்ணுவாங்கிற மாதிரி இதில் இருக்காங்க. இன்னொரு பெங்களூர் கம்பெனி வாங்கி பார்க்கும்போது அது டாக்டர்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது சரியாக வராதுங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா நான் லைனுக்கு போகிற வேலையும் பார்க்கணும், வெட்டிங் கார்ட்ஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு செய்கிற அந்த வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அப்படிங்கிற போது சரியாக வராது அப்படிங்கிற கண்டிஷனில் தற்செயலாக ஒரு இது கிடைச்சது. நான் சத்தாராங்க ஊரில் லான்ச் வாங்கியிருந்த போது அந்த வால்போஸ்ட் பார்த்தேன். அந்த கம்பெனியோட மெடிசன்ஸ் நல்லா இருக்கும்போது தெரிஞ்சு அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டவங்க ரொம்ப அட்ரஸ் கொடுத்தாங்க. அடுத்து போகும்போது நேராக கம்பெனிலே போய் பேசின போது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் சொன்னாங்க, ஃபைல் பில்லுன்னு சொல்லி மூலத்துக்குரிய ஒரு ப்ராடக்ட். அவங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா எல்லா கடையிலையுமே மூலத்துக்கு லேக்கியம் இருக்குது,
இருக்குது, மாத்திரை இருக்குது, கேப்சூல் இருக்குது, 4-5 வெரைட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொரு கடையிலையும். ஏன்னா இந்த நவப்பழச்சாறு விற்க போகும்போது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காஃப் சிரப்பு அது எல்லாமே வெரைட்டி இருக்குது. நம்ம அந்த வெரைட்டிக்குள்ளே இந்த பைப்புங்கிறத கொண்டு கொடுத்தோம்னா அது எப்படி நிற்கும் அப்படிங்கிற நமக்கு வந்து மொனாப்பிளி. நவப்பழச்சாறு வந்து மொனாப்பிளி நம்ம வச்சு தான் ரேட்டு, நம்ம டிமாண்ட் பண்ணி காசை வசூல் பண்ணலாம். இவ்வளோ தூரம் கும்பலுக்கு போய் நுழைஞ்சோம்னாக்கா பைப்பில் எப்படி விற்க முடியுங்கிற மாதிரி யோசனை இருந்துச்சு. அவன் சொன்னான், பம்பாய் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ரொம்ப படித்தவங்க தான் நிறைய பேர், மெஜாரிட்டி பேர் இருக்காங்க. இந்த மார்க்கெட்லேயே அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீ எங்கே வேணாலும் மார்க்கெட் பண்ணணும், நல்லா போகும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்தான். சரி வாங்கி பார்ப்போம்னு சொல்லி 60 டப்பா மட்டும் வாங்கினேன். 60 டப்பா வாங்கி தெரிஞ்ச கடைகளுக்கெல்லாம் கொடுத்தேன். எல்லாம் சண்டை கூட தான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது காலி ஆகட்டும் அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படிதான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம கட்டாயத்துக்காக 3 டப்பா கொடுத்து வச்சு பண்ணும்போது வாங்கின எல்லாருமே ரிப்பீட்டாக கேட்க ஆரம்பிச்சோம். 3 6 கேட்டாங்க, 10 கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 60 வாங்கினது 600 வாங்கினேன். 600 வாங்கி இப்போ 1000 1500க்கு ரெகுலராக போகிற அளவுக்கு கொண்டாந்துருக்கு. அது கொஞ்சம் விளம்பரங்கள் கடையில் டேங்கில் கொண்டு வருது, நோட்டீஸ் கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலத்துக்கு அது ரொம்ப நல்லா கேட்குது. நான் சொல்கிறத விட அந்த கடையில் சேல்ஸ் பண்ணுற ஒவ்வொரு கடையிலையுமே சொல்கிறாங்க. அதோட ஓனர் வந்து சொல்ல மாட்டார் நல்லா சேல்ஸ் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாருனாக்கா உடனே நமக்கு வந்து கெத்தாயிடும். நல்லா விற்கிற சரக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு அப்படி கொடு இப்படி கொடுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த கடையில் வேலை பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் மூலத்துக்கு இவ்வளோ நல்லா கேட்குற மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்கன்னு சொல்லி அவன் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். அப்படி வந்த பிறகுதான் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற உற்சாகம் எனக்கு ஏற்பட்டது. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ சர்க்கரை சத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம், விரிவாகவே பார்க்கலாம். சர்க்கரை சத்துங்கிறது பிறக்கிற குழந்தை கூட இருக்குது, அவங்களுக்கு மிடில் ஏஜில் வருது, கடைசி நேரத்தில் கூட வருது. டயபெட்டிஸ் எப்போ வேணாலும் வரலாம். இது வரைக்கும் நமக்கு டயபெட்டிஸ் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வரலாம். அதனால் அது வந்து பல காரணங்களால் வருது. ஒன்றும் உணவு பழக்கம், அதிகமான இனிப்புகள் சாப்பிட்றது செய்கிறது இருக்கிறதுனால கூட வரலாம். அதோட ஆன்செஸ்டர், அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு டயபெட்டிஸ் இருந்தால் இவங்களுக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சொல்லுவாங்க ஒரு 50% இருக்குது, 70% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னை எடுத்துட்டாக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தது 10 பிள்ளைங்க, நாங்கள் இருக்கிறது 5 பேர் இருந்தோம். இப்போ வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய எல்டர் பிரதர்ஸு சிஸ்டர் எல்லாமே இருந்தாச்சு. அவங்கள வந்து ட்ரேஸ் இருந்து அதை கண்ட்ரோலாக வச்சுட்டவங்களும் இருந்தாங்க. அக்காவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, டயபெட்டிஸ்னால உள்ள பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க இறந்தாங்க. எனக்கு வந்து இது வரைக்கும் டயபெட்டிஸுக்குரிய ட்ரேஸ் கூட இல்லை, எல்லாம் அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு நான் நினைக்கிற காரணம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பிஸியாகவே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை வரலை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ டாக்டர்கள்லாம் வரலாம், எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒபிசிட்டி இல்லாதபடி பார்த்துக்கணும். ஒபிசிட்டி இல்லாமல் பார்த்துக்கிட்டு சர்க்கரை அதிகம் உள்ள சாப்பாடுகளை தவிர்த்துட்டு இருந்தோம்னாக்க ஓரளவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்க அதாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் அது மாதிரி தான் இருந்து வர்றேன். ஆக்சுவலாக கணையத்தோடைய சுரப்பு குறையும் போது தான் இந்த டயபெட்டிஸ் வருது. இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் சர்க்கரையை கரைக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரந்துச்சுனாக்க நார்மல் லைஃப். அதுவே கொஞ்சம் அதிகமாக சுரந்துச்சுன்னா லோ சுகர் போயிடும். இருக்கிற சர்க்கரையை பூரா கரைச்சி காணாதபடியாக பற்றாக்குறை ஆகிக்கிறோம். குறையா சுரந்துச்சுனாக்க பிளட்டில் சர்க்கரை அளவு அதிகமாகி அதனால் உள்ள பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ சர்க்கரை சத்தில் பல 2-3 வெரைட்டி இருக்குது. அதில் வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே இருந்தே இன்சுலின் போடணும். இன்சுலின் போட்டால் தான் அந்த பிள்ளையால் இருக்கவே முடியும். அந்த மாதிரியான ஒரு டயபெட்டிஸும் இருக்குது. அப்புறம் சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால வர்ற டயபெட்டிஸ் சாப்பாடு கண்ட்ரோலில் வச்சு தான் பண்ணணும். ஆன்செஸ்டருக்கு வர்றது சாப்பாடு கண்ட்ரோலும் பரம்பரையாக வர்றதுக்கு வந்து சாப்பாடு கண்ட்ரோலும் வேணும், எக்ஸசைஸும் வேணும், அந்த கவனம் வேணும். டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒபிசிட்டி வந்து மெயினான காரணம். ஏன்னா காரணம் வந்து ஒபிசிட்டி வரும்போது அந்த பிளட்டோட சப்ளை உடம்பு பூரா போகும்போது அதோடைய ப்ரொபோர்ஷனோட கட் பண்ணுமா கொஞ்சம் யோசிச்சுட்டு கட் பண்ணு. ஒபிசிட்டியும் ஒரு மெயினான காரணம் டயபெட்டிஸ்க்கு. இப்போ வந்து ஒபிசிட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கு பேலியோ டயட்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து
தானியங்களை பூராமே தவிர்த்து, தானியங்களை ரைஸ், சாப்பாடு, சோறு, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் தவிர்த்து, பழங்களையும் தவிர்த்து முழுக்க முழுக்க கொழுப்பு உணவு, முட்டை, மட்டன், சிக்கன் அப்படின்னு சொல்லி கொழுப்பு உணர்வு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம மனுஷன் ஆரம்ப கட்டத்தில் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு உயிரோடு இருந்தபோது அவங்களுக்கு ஒபிசிட்டி கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, எந்த ஆரோக்கிய குறைவும் இல்லாமல் அவன் வாழ்ந்துருக்கான். அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணாங்க அந்த மாதிரியான நோய் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுல காலையில் ஒரு 6 முட்டை, மத்தியானம் அவிச்ச காய்கறி மட்டும், நைட்டுக்கு வந்து சிக்கனோ மட்டனோ ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னாங்க ரெகுலராக பண்ணும்போது ஒபிசிட்டி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. அப்படி கிளியர் ஆகிறதோடு சேர்ந்து ப்ரெஷரும் கிளியர் ஆகுது, டயபெட்டிஸும் கிளியர் ஆகுதுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் அதை அனுபவிக்கவும் செஞ்சுருக்காங்க. வேறு விதத்தில்ங்கிறத டயபெட்டிஸுக்கு இன்ஜெக்ஷன் போடுறவங்கள மாத்திரைக்கு மாற்ற முடியும், மாத்திரை சாப்பிட்றவங்கள மாத்திரை இல்லாமல் இருக்கவும் முடியும். அதில் வந்து ஆயுர்வேதிக்குடைய பெரும் பங்கு இருக்குது. நவாப்பழச்சாறு ரொம்ப நல்ல மருந்து, அது எல்லா சீசன்லையும் கிடைக்காதுங்கிற போது நவாப்பழ கொட்டை, அந்த கொட்டையோட பொடி மட்டுமே டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது. பட் அது எல்லாருக்கும் அது ஒர்க் பண்ணுதாங்கிறத சொல்ல முடியாது. அதுலேயே நிறையா இருக்குது. சிறுகுறிஞ்சான், வெந்தயம். பின்னாடி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, போ இந்த பக்கம் திருப்பி. ஏய் வயிறு வலிக்க போகுது லூசு. எங்ககிட்ட சொல்ல வேண்டியதான், நாங்கள் பாஸ் பண்ணுவோம்ல. எங்கிட்ட கீழே கீழே விழுக்கிறத நீங்கள் அந்த நவாப்பழ கொட்டையில இருந்து சொல்லுங்க. நவாப்பழ கொட்டையோட பொடியை யூஸ் பண்ணாலுமே சிலருக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். அதோட நிறைய ஆயுர்வேதிக்கில் மருந்துகள் இருக்குது. வெந்தய பொடி சாப்பிட்றது, சிறுகுறிஞ்சான், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக அதில் கண்ட்ரோல் பண்ண முடியும், சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும்.